சிக்கன் பீஸா முழுசாக ஃபைட்டர் ஃபிஷஸ்லாம் எடுத்துருந்துருக்கோம். அதை உங்களுக்கு காட்ட போகிறோம். மற்றும் இங்கே பாருங்கள் நாங்களே ரெடி பண்ணோம். நாங்கள் ஒரு மீன் வாங்கினோம். என் பேட்டை அன்னைக்கு போய் வாங்கினோம். அது வந்து ஃப்ரீயாக ரேட்டு கொடுத்தாங்க. அதை மாட்டுறதுக்கு வேறு இடமே தரல. நான் இந்த ஒரு கோயில் மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே எங்கள் முருகனை வச்சு ரேட்டு கொடுத்தோம். காவலுக்கு நிற்கிறோம். அப்படி இங்கே பாப்போம் காட்டு. அப்படிலாம் அங்கே தான் மீன்கள்லாம் இருக்குது. இதான் நம்ம ஜாக்கி ஸ்டிக்ஸ் அக்வேரியம். இதுக்குள்ளே என்ன வச்சுருக்கோம்னா ஃபஸ்ட்டு இதில் ப்ரீடிங் பிளாட்ஃபார்ம். இது வந்துட்டு இன்னும் ஸ்டார்ட் ஆகல. அப்போலாம் விட்டுருக்கோம். பாருங்க பேர் முடிக்குது. பாருங்க எப்படி தரமாக இருக்கா. பாருங்க அந்த ஆண் மீனை சுற்றி அதுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு. பாருங்க உள்ளே போட்டு வச்சுருக்கோம். எவ்வளோ எக்லோடுன்னு பாருங்க. அவ்வளோ எக்லோடுன்னு பாருங்க. சும்மா சரியாக இருக்குது எக்லோடு. அடுத்து பாருங்க ஒரு மீனை காட்டுறேன். இப்போ வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு இதை மூடிடலாம். அதுக்கப்புறம் வந்து அவர் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஏதாச்சும் இப்போ நாங்கள் சாமுராயை வச்சு வாங்கியிருக்கோம். சாமுராயோட இன்னொரு மீனோட உங்களுக்கு சண்டை விட்டு காட்ட போகிறோம். கொஞ்சம் நேரத்தில் முதல் மீனெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சண்டை விட்டு காமிக்க வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இது வந்து சேல்ஸும் பண்ணுறோம். அதனால் சேல்ஸ் பண்ணுறது காட்டுறோம். பாருங்க இங்கே ஒரு மீன் இருக்குது. இதுக்கு எல்லாருக்குமே தண்ணி மாற்றணும். இங்கே ஒரு அல்பினும் இருக்குது. 2 தான் மீஸ் இருக்குது. இனிமேல் இல்லாமல் ஸ்டாக் எடுத்துகிட்டு வரணும். நிறையாவே இப்போ சேல்ஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேணும்னு நாங்கள் நம்பர் தரோம். நாங்கள் கொரியர் அனுப்பிச்சிடுவோம். இது ஒரு பீஸோட ரேட்டே 40 ரூபாங்க. நிறையாவே சேல்ஸ் ஆகிடுச்சு. நேற்று முந்தானத்து சம்மர் இந்த மீனை காட்டி பார்ப்போம். தரமாக சண்டை போடும். இதெல்லாம் நாங்கள் விற்கிறதுக்குல. அடுத்து இந்த மீன் இது ஒரு பிங்க்ஸ் மீன் கேட்டுருந்தோம். ஒன்றா இருந்தோம். ஆனால் இதை மட்டும்தான் நாங்கள் விற்க போகிறோம். ஏன்னா இது வந்து ஒரு காரணத்தை விற்க போகிறோம். ஏன்னா ஒரு காரணம் இது தரமாக சண்டை போடுங்க. இது வாழ்த்தினே பேர் வச்சுருக்கோம். செட்டப் பண்ணியிருக்கோம் மீனுக்கு. அடுத்து பாருங்க இது வந்துட்டு அழகே செட்டப்பு காட்டியா இல்லை பிடிக்க மாட்டோம். பாருங்க இன்னொன்று ஃபைட்ரு ரைஸ். பாருங்க கலரை பிடிச்சிருக்கா. அடுத்து பாருங்க இது வந்துட்டு இதுதான் கிழடு. இதான் நாங்கள் வச்சுருக்க மீன்கள்லேயே தாத்தா மீன். இதுதான் பெருசு. சொல்லப்போனால் சொன்ன மாதிரி கிழடு. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சும்மா இது வந்துட்டு பேசிஸ்லேருந்து வரப்புறோங்க. ஸ்பாட்டன்ஸ் அந்த மாதிரி இறக்கிருக்கு. இது வந்துட்டு நாங்கள் ஒரு சண்டை விட்டுருக்கோம். உங்கள்கிட்ட வீடியோ எடுக்க மறந்துட்டோம். சண்டை பிச்சு உதவிச்சுங்க. இப்போ இன்னும் சண்டை போட மாட்டேங்குது. சொன்னா சண்டை இந்த மீன் ரேட்டு போகிறோம். மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். சூப்பராக உங்களுக்கு வேணுன்னா வாங்கிக்கோங்க. இதோட ரேட்டு 40 ரூபா. ஆக்சுவலி 100 ரூபா. நாங்கள் உங்களுக்கு 40 ரூபா கொடுக்குறோம். 60 ரூபா. இதை பாருங்கள். இது ஒரு ஃபீமேல். தரமாக சண்டை போடுதே ஆணுடா. இது ஆணு கைஸ். உருட்டு அவங்க மீன் விட்டுருக்கீங்க பாருங்க. தரமாக சண்டை போடுங்க. இங்கே பாருங்கள். இங்கே பவல் நியூஸ் கட்டியிருக்கேன். ஆமாம் அப்புறம் மெயின் பிக்சர் சாமுராய் கிராஸ் கைஸ். இது சாமுராய் கிராஸ். இதோட ரேட்டை பண்ணுற நீங்கள் கெஸ் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்க கைஸ். போதும். கெஸ் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு மீன் தரேன். அடுத்து இந்த மீனை பாருங்கள். இதையும் நாங்கள் ஸ்பாட்டன்ஸ் மாதிரி இறக்கிக்கிருக்கோம். சின்ன வயசுல வந்து இதை பாருங்கள் கைஸ். இது வந்துட்டு இவரோட மீன். இந்த என்னோட மீன். இது வந்துட்டு வாழ்நாள் முடிஞ்ச அசிங்கமாக இருக்குது. ஏதோ சண்டை போட்டு இது வந்துட்டு பாருங்கள். மீன். இது வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் விற்கிறோம். இது வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேணும் ப்ரோ. ஆனால் அது விற்றோம்னா 70 ரூபா கைஸ். நாங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கினா 70 ரூபாய்க்கு விற்கிறோம். அவ்வளோதான் கைஸ் எங்களோட மீன் கலெக்ஷன். வந்துட்டு உங்களுக்கு சண்டை ஒரு காட்டுறேன். சாமுராய் வந்து இன்னொரு பவுல் வச்சுக்கலாம். அந்த மீன் எடுத்து நான் அதுக்கு இதுக்கு கொஞ்சம் ஹைட்டுக்காக கரெக்டாக இப்போ எல்லாத்தையும் வந்து நம்ம உள்ளே வச்சுட்டு ஒரு 2 மீனை மட்டும் எடுத்து ஒரு பவுலில் வச்சு அந்த ஒரு பவுலில் வச்சாங்க. சரி பவுல் எடுத்து பாருங்கள்.
நம்மளோட சண்டை போடுற ஸ்டேடியம் இல்லை நம்மள ஆக்சுவலி வாஷ் பண்ணணும். அதெல்லாம் அங்கே இருக்கிறேன் சும்மா வாஷ் பண்ணிட்டு சண்டை விட்டுறலாம். சாமுராய் இன்னொன்று வேண்டும் கைஸ் பாருங்க. இந்த அந்த மீன் டாப்பில் இந்த மீனுக்கும் சாமுராய். உங்களோட சாமுராய் கிராஸை பிடிக்கும்னா பிளாக் கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணுங்க. இந்த மீனை பிடிக்கும்னா ரெட் கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணுங்க. எது ஜெயிக்குதுன்னு பார்த்துடலாம். ஸ்டடி தடுங்க. நான் போய் தண்ணி மோட்டாரு தண்ணி மோட்டுக்கணுமா? இதில் வேணும். சாமுராயை மட்டும் கையில் பிடிச்சிடு. ஏன்னா கிஷனுங்க மட்டும்தான் கையில் பிடிச்சி எடுக்கிற திறமையெல்லாம் இருக்குது. எடுத்தோடனே நல்லா பார்த்து மூடியிருப்பா. அதெல்லாம் பார்த்து பிடிக்கணும் கைஸ். இதோட சைஸை பாருங்க, அதோட சைஸை பாருங்க. உனக்கு தண்ணி செட் ஆகணும் கைஸ். சாமுராய் பாருங்க கைஸ், ஆறாமல் இருக்குது. விரிச்சிட்டான் சாமுராய் விரிச்சிட்டான். ரெண்டுமே வச்சு கைஸ் ஒன்றுக்கு ஒன்று சலச்சம் இல்லாமல். ஏன் ஓடுதுன்னு தெரில. தெரிஞ்சு சாமுராய் வந்து தண்ணி செட் ஆயிடுச்சா. ஆனால் அது ஏதாச்சும் ஒரு மீன் அடித்தா தான் ரெண்டுமே சண்டை போடுறதுக்கு வரும். இந்த மீன் ஓடி சாமுராய் என்ன டைப்புன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னொன்று மீன் அது இப்போ வந்துட்டு இதுதான் சாமுராய்னா, இன்னொன்று மீன் எதுனா அது போய் அடித்தாலும் அது திருப்பி அடிக்க ஆரம்பிச்சு. அதுக்கு தாங்க வெயிட் பண்ணுது சாமுராய். ஓடிடுச்சு கைஸ். இந்த மீன் எடுத்துடலாம். வேறு மீன் எடுத்து போடுவோம். வலை எடுக்கோ வேணாம். அது சாமுராய் எடுப்போம். சரி வேறு மீன் எந்த மீன் எடுத்து போகலாம்? ப்ரீடிங் மீன் விடுமா? அவ்வளோ கைஸ். நான் இன்னொரு வீடியோவில் இன்னும் சண்டை விட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை இந்த விற்கிற மீன் இந்த இன்னொரு மீனையும் கூட சொல்லுவாங்க ப்ளூ கலர். இன்னொரு மீன் இதே மாதிரி டென்ஷன் சொல்லுவோம்ல, இன்னொரு மீன் கூட கைஸ். சாமுராயோட இதுக்கு வந்துட்டு சாமுராயெல்லாம் பிடிக்கும்னா பிளாக் கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணுங்க. ப்ளூ மீன் பிடிக்கும்னா ப்ளூ கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் அப்போ திரும்ப ஆரம்பிச்சோம். தண்ணி மாற்றணும் கைஸ். அதுக்காக கால் சாட்டை பார்த்தீங்களா கைஸ்? தரமாக கொடுத்துருக்கு. ஆரம்பிச்சிருச்சுங்களா? சாமுராய். நான் சாமுராய் தாங்க கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள்? நானும் சாமுராய் தான். ஆதி கேமராமேன் நீங்கள் சாமுராய். சாமுராய்ங்க நாங்கள். ஏய் மாற்றி அடிக்கிறீங்க வால் ஷாட்டு. வால் ஷாட்டு பேலிவா விரிச்சிருச்சு கைஸ். சாமுராய்க்கு அடி விழு. சாமுராய் மூடாயிடுச்சு. அது ஒரு அடி அடிச்சிருச்சுல கைஸ். இனிமேல் விடாது சாமுராய். அந்த ப்ளூ கலர் மீன் போட்டு சாமுராய் அடியை கேட்கணும். சாமுராய் தரமாக கொடுத்துருக்கு. அந்த மீன் சலைச்சது இல்லைன்னு கொடுத்துருக்கு. இந்த மீனை விற்க வேணாம்டா, தரமாக சண்டை கொடுக்குடா. விற்க வேணாம் கைஸ். இந்த மீன் நானும் விற்கிறதுக்கு இல்லை கைஸ். கொச்சுக்கிறாங்க. முதல் சண்டை போடல, அப்போ பார்த்தோம் சண்டை போடுது, அதனால் விற்க போகிறோம். நம்ம சேனலுக்கு 1K சப்ஸ்கிரைபர் வந்தால் ஒரு ஃபைட்டர் ஃப்ரீயாக யாருக்காவது தருங்க. 1K சாமுராய் கொடுத்துருச்சுறேன். 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்தால் கூட உங்களுக்கு சாமுராய் நாங்கள் ஃப்ரீயாகவே தரோம். ஆமாங்க. 1 மில்லியன் வந்துருச்சுன்னா நான் சாமுராயே தரேங்க. ஒரு இதே மாதிரி கிராஸ் வாங்கி தரேன் ஃப்ரீயாக. ஒத்தாளுக்கு தரேன். நானா ஒரு 10 கமெண்ட்டை குலுக்கி போட்டு ஒத்தாள் எடுத்து தரேங்க. கொஞ்சம் எடுத்துருவோமா? கோச் ஆயிரம். வேற மீன் விடுவோமா? அது இது வந்து ரொம்ப சண்டையில் இருக்கும். இது வந்துட்டு குட்டி மீன் ஓடிடுச்சு. சாமுராய் இஸ் த பெஸ்ட்டுங்க. சாமுராய் இஸ் த பெஸ்ட் ஃபார் எவர். அவ்வளோ போதுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாமுராயை மொத்தம் 3 சண்டை, ஒரு 2 சண்டை விட்டோம், இன்னும் ஒரு சண்டை. ஃப்ரெண்ட்ஸ் கேமராமேன் என்ன நம்ம பெருசாக இறக்க போகிறோங்க.
காட்டுங்க. கிழடு பயிலுதா கிழடா? ஆமாம், கிழடு பயிலு. கிழடுக்கும் சாமுராய்க்கும் விட போகிறோம். முதல்ல கேமராமேன் என்ன சொன்னார்னா 2 சண்டை விட்டோம், ஒரேடியாக ஒரு சண்டையை விட்டுருவோம் அப்படின்னு கேமராமேன் சொல்கிறாப்புல. விட்டாச்சு கைஸ், கிழடு பயிலுதா. கிழடை பாருங்க விரிச்சிட்டேன். நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? சாமுராய். நீங்கள்? சாமுராய். நானும் சாமுராய். நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? இந்த பெரிய மீன்ஸ் கிழடுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா ரெட் கலர். ப்ளூ ஆஹா, ப்ளூ வச்சா பெர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா பிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. சாமுராய் சப்போர்ட் பண்ணுறேன்னா சாமுராய்னு கமெண்ட் பண்ணுங்க. சாமுராய் ஸ்பெல்லிங் தெரியாதுடா. சரி, சாமுராய் பிடிச்சிருந்துச்சுன்னா பிளாக் கலர் ஆட்டை போடுங்க. இப்போ இப்போ டக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டை போட ஆரம்பிங்க. நம்ம மேலே வீடியோவே அப்லோட் பண்ணால் தான் கமெண்ட்ஸே போடுவாங்க. அதான் அடியை கேட்கணும் கைஸ். கொடூரமாக 2 விடாமல் போட்டுட்டு இருக்கு. எது ஜெயிக்க போகுது? கிழடுக்கு கோவம் வந்துச்சு கைஸ். ஆமாம், கிழடு பயிலுக. கிழடுன்னு சொன்னாலும் பெரிய ஒரு கிழடு பயிலுகடா. சாமுராய் தரமான அடியை கொடுத்து டச்சு போதை எடுத்துருவோமா? அவர் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் ஒரு சண்டை போதுங்க கைஸ், எடுத்துடலாம். நான் ரொம்ப 2 பேருமே அடி வாங்குச்சுன்னா சண்டை விட முடியாது. அதை எடுத்துடலாம். பாய். ஆளை கீழே பிடிச்சிருச்சுன்னா அப்புறம் மொத்தத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது. கிழடு பயிலுகடா. சாமுராய் சண்டைக்கு விடுங்கடான்னு கூப்பிடுது. சாமுராய் தண்ணியே இல்லையே சாமுராய்க்கு. கிழடு இதுங்க. ஒரு அடுத்து இவருக்கு கையை கடிச்சிருச்சு காய்ஸ். கட்டு கையை கடிச்சிருச்சுடா. உண்மையிலே சத்தியமாடா காட்டுறீங்க கேமராவை. உண்மையில கடிச்சிச்சுடா. அதை உரு நேரிச்சுடா. இதை நானுமே கையில் பிடிக்கலப்பா. நெட்டெடுங்க. ஏறா கிளவோம் ஃப்ரெண்ட்ஸ். கிஷோ அந்த அரண்டை பெட்டியா ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே கையில் எடுப்பான். இதை மட்டும் இனிமேல் கிளடு அவ்வளோதான் மிஸ் மாட்டிட்டேன். இது கையை வைக்கவே பயமாட்டு. வெளியே வந்துட்டியான் கிளடு பயில. இந்த மாதிரி அசம்பாவிகள் நடக்கும். ஆனால் நான் செஞ்சது தப்பு இல்லை கைஸ். இவங்க அடிக்கிறேன் கையிலேயே. இல்லைன்னு செஞ்சது சாமுராய்க்கு மேலே தண்ணி ஊற்றுங்க காய்ஸ். முக்குறோம். சாமுராய் வாங்கியாச்சு. இந்த சண்டையில் ஜெயிச்சது யாரு? சாமுராய். அதான் செட்டாக பண்ணிக்கலாம். அதோட அது வரைக்கும் இவருக்கு அடுத்து 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வரைக்கும் உங்களுக்கு சாமுராய் ஃப்ரீயாக தரோம். அது வரைக்கும் உங்களுக்காக இது 1 இல்லை 2 கூட தரோம். 2 கூட வாங்கி உங்களுக்கு ஃப்ரீயாக தரோம். அதே மாதிரி பாருங்க, அவங்க மேலே மொட்டை மாடியில் நம்ம செட்டப் பண்ணியிருக்கோம். அது வந்து அது ஒரு மீன். நீங்கள் முடிஞ்சால் கெஸ் பண்ணுங்க அது என்ன மீன். அதை அடுத்த இல்லை வீடியோ உங்களுக்கு கெஸ் பண்ண முடியலையா? ஆப்ஷன்ஸ் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து அல்பினோ கைஸ் 2 மீன் விட்டுருக்கோம். அது என்னன்னா ஆப்ஷன் தரேன். மாலி 6 ஆப்ஷன் தரேன். ஃபஸ்ட்டில் மாலி, கௌரா, தேர்டில் வந்துட்டு ஏஞ்சல். 3ல் எதுனாலும் கமெண்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து இன்னொன்று ஆப்ஷன் ஏ வந்துட்டு இது டெட்ரா. ஆப்ஷன் பி வந்துட்டு பென்ஃபைட். ஆப்ஷன் சி கப்பீஸ். ஏதோ விட்டுருப்போம். நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. பாய்.